வெல்கம் டு ரியோனி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு, விரால் மீன் வறுவல், அப்புறம் நண்டு வறுவல் இதுதான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சங்கரா மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது சங்கரா மீன் குழம்பு வச்சுக்கலாம். அப்புறம் விரால் மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். விரால் மீன் வறுவல் பண்ணிடலாம். சிலுவை நண்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். வறுவல் பண்ணிடலாம், நண்டு வறுவல். மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கணும். இப்போ மெயினான மீன் குழம்புனாலே ஃபஸ்ட்டு புளி தான் முக்கியம். அதனால் புளியை மெயினாக ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய், அப்புறம் சின்ன வெங்காயம். மீன் குழம்பு அப்படின்னாலே சின்ன வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு. சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. அப்புறம் மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், மிளகு, தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, எல்லா மசாலா ஐட்டமும் எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டு வச்சுக்கலாம். தனியாக தேவையான உப்பு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். 8 to 10 வெங்காயம் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் 8 கோயில் வர எடுத்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயத்துலேருந்து சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, குழம்பு மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கி குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வதக்கி ஒரு ஓரமாக ஆற வச்சாச்சு. இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாவை கீறி வச்சுட்டோம். இப்போ தக்காளி அரைஞ்சிட்ருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு எப்போ கடுகு சமைச்சாலும் கடுகு போடும்போது மட்டும் ஒரு சின்ன பயம், எங்கே மேலே தெரிச்சிருமோ என்னமோன்னு. அப்புறம் வெடிச்ச அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்துலேயே கொஞ்சம் கடுகும் போட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்க எடுத்துக்கும். அப்போ தான் அதனால் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம வதக்கி வச்ச மசாலாவை மிக்சி சாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா அரைச்சி வச்சாச்சு மிக்சி சாரில். அது ரெடியாக இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடுவோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். மசாலாவை போட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட நல்லா சாம்பரும். அப்போ தான் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கம்மியாகவே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஒரு 2 நாள் மீன் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால நல்லா கொஞ்சம் திக்காக வரது
நான் எப்போதுமே 2 நாள் வர்ற மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பேன். ஏன்னா இன்னைக்கு விட நாளைக்கு தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நாளைக்கு வர்ற மாதிரி 2 நாளுக்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1 நாள் மட்டும் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 நாளைக்கு வர்றது மாதிரி தான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கோம், மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தது மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ மீன் கழுவலாம். மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்து நல்லா கழுவிடலாம். லைட்டாக கழுவுனா போதும். சங்கரா மீன் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக கழுவுனா போதும். ரொம்ப கழுவுனாலும் மீன் உடைஞ்சிடும். அதனால் நம்ம லைட்டாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இறால் மீன் கழுவிக்கலாம். ஏன்னா மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சோணும். அப்படின்னா தான் ஊற வச்சு ஒரு மணி நேரம் வச்சிடணும். வச்ச அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் மீன் உருவல் நல்லா வரும். அதனால இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கழுவி மசாலாலாம் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு எல்லாத்துக்குமே, மீன் குழம்புக்கும் சரி இல்லை சிக்கன் வாங்கினீங்கனாலும் எல்லாத்துக்குமே முக்கியமாக கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்கள் என்ன நான்வெஜ் இது வாங்கினாலும் இந்த மாதிரி கழுவிக்கோங்க. க்ளீன் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இப்போ எடுக்காத. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இருக்குது இப்போ எடுக்காத. இப்போ நம்ம மீன் வறுவலுக்கும் நண்டு வறுவலுக்கும் சேர்த்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். இப்போ வந்து நண்டு வறுவலுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு ஆல்ரெடி. இதை அரைச்சி வச்சுட்டு 2 பச்சை மிளகா, மிளகு கொஞ்சம், சீரகம், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். வேறு என்ன போடுறது? கொஞ்சம் இருக்கிறியா? லைட்டாக மிளகாய்த்தூள் கொஞ்சம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நண்டில் ஃபுல்லாக எல்லாமே தடவி வச்சிடலாம். நண்டு வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை நண்டில் தடவிடலாம். நல்லா தடவி வச்சிடணும். அப்போ தான் வறுக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே படுறது மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவி வச்சிடலாம். மசாலாவை நல்லா நண்டில் தடவி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறின அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா வற்றி வந்துச்சு. இப்போ மேலே பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி வந்த அப்புறம் தான் நம்ம மீன் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கொதிச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் வேணாலும் நீங்கள் கொதிச்ச அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சங்கரா மீன் சேர்த்துடலாம். நம்ம சங்கரா மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சங்கரா மீன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிண்டெல்லாம் கூடாது. அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் டு 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா அது மீன் எல்லாமே உடைஞ்சிடும். அதனால ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். சங்கரா மீன்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் சும்மா லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. மீன் இப்போ நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தூள் உப்பு போட்டால் தான் அது சேர்த்து கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தூள் உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் போடணுங்கிறது நான் கட் பண்ணலாம். கொஞ்சோண்டு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு திறந்து பார்க்கலாம். இப்போ லைட்டாக அப்படியே மீன் வந்துருச்சான்னு பார்ப்போம். அதுவே ஒன்று போல குழம்பு நல்லா வந்துருச்சு. ஒரு 3 நிமிஷம் டு 5 நிமிஷம் தான் நம்ம வச்சிருந்தோம். இப்போ நல்லா மீன் வந்துருச்சு. இப்போ நம்ம பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து பிச்சு வச்சு அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம நண்டு வறுவல் செய்கிறத பார்க்கலாம் வாங்க. நண்டு வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பவும் ஊற்ற வேணாம், ஓரளவுக்கு ஊற்றி அதில் நண்டு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதை வறுக்கிறத நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலே போதும். இப்போது நண்டை எடுத்து போட்டுருவோம். இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தடவி வச்சுருக்க மசாலாவோட சேர்த்து நண்டை போட்டுடலாம். சிம்லேயே வச்சு வேக வைங்க. ஏன்னா ரொம்ப தீ வச்சு அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கழுவிடும். அதனால சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ திருப்பிடலாம் அந்த பக்கம். திருப்பிடுறதே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு வறுவல் நல்லா வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா சாந்தாலும் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போது மீன் வறுவல் பண்ணிடலாம். மீன் வறுவல் நல்லா பாருங்கள், நல்லா சாந்தரம் நல்லா சேர்ந்து நல்லா இருக்குது. எண்ணெய் சட்டியில் எண்ணெயில் போட்டுருவோம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்த அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருக்குது. இப்போ வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். மீனை எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்படியெல்லாம் எடுத்தால் உடஞ்சிடும், கேட்க மாட்டல. மீன் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வந்துருச்சு. இப்போ மீனை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா மசாலாலாம் நல்லா சாந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுனால நல்லா சூப்பராக வந்திருக்கு சாந்தோடு சேர்ந்து. கொஞ்சம் கருவேப்பிலை பாரு, கருவேப்பிலை அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டு நல்லா வறுத்த அப்புறம் அதை எடுத்து மீன் வறுவலில் போட்டுடலாம். போட்டோன்னா நல்லா ஃப்ளேவர், சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லியிருந்தீங்களா, மழை பெய்யறதுனால. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஐட்டமாக சமைச்சு வச்சுருக்கேன். பாருங்க, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச சிலுவை நண்டு வறுவல், சங்கராமி குழம்பு, நீங்க இருங்க சுடும் சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பாருங்க, கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விரால் மீன் வறுவல். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா டேஸ்ட்? உப்பு காரம்லாம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி சரி. ரைஸுக்கும் மீன் குழம்புக்கும் சூப்பரா இருக்கும். நீங்களும் வேணா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்தாங்க முட்டை, மீன் வறுவல்,
வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மீன், நண்டு 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 வேணுமா? நீ என்ன வாங்கலாம். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் வறுவல். எல்லாமே செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, சூப்பரா இருக்கா சொல்லுங்க. அம்மா சூப்பரா இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கு. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.